வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் நேற்று இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு சரியா தவறா அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய அணிந்துரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி அதில் பயன்படுத்தக்கூடிய சொற்றொடர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ தான் என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ இதில் இருக்கிறது நிறைய அரசியல் வார்த்தைகள் இருக்கும், புரியாமல் இருக்குங்கிறதுனால அதை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடுறோம். இடபிள்யூஎஸ் எப்படின்னா என்னென்னு நிறைய பேருக்கு தெரியாது. இடபிள்யூஎஸ் நிறைய பத்திரிகைகளில் பார்த்துருப்பீங்க. அதை ஏன் எதிர்த்து போராடுறாங்கன்னு பார்ப்பீங்க. நிறைய இடங்களில் அது பேசப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன, சில பேர் அது என்னன்னு தெரியும் ஆனால் ஆதரிப்பாங்க. என்ன காரணம்னா, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு அது ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி வரும். ஏன் ஜாதி பார்த்து தான் கொடுக்கணுமா, இப்படி கொடுக்கக்கூடாதா? இதுதான் வெகுஜனத்தில் இருக்கக்கூடிய புரிதல், இடஒதுக்கீடு பற்றின புரிதல். ஸோ அந்த அடிப்படையில் இடபிள்யூஎஸ் அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து மக்களுக்குமாக வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடாக வரல. ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் அப்படிங்கிற இது எதுவுமே வறுமையை அடிப்படையாக கொண்டது கிடையாது, சமூக நீதியை அடிப்படையாக கொண்டது. சமூக அளவில் யாரெல்லாம் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, பட்டியலின பழங்குடியின மக்களாக, ஒதுக்கப்பட்ட மக்களாக யாரெல்லாம் இருந்தாங்களோ, வாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்களாக யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியனா மற்றவங்கள விட அதிகமாக கிடையாது. வாய்ப்புகளை வழங்கக்கூடியனா சரிநிகராக அவங்களோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற பர்சன்டேஜில் அவங்களுக்கான கல்வி வாய்ப்பும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகளும் வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அது எந்த அடிப்படையில் அவங்க பிற்படுத்தப்பட்டவர்களாகவும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாகவும், ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் இங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னா ஜாதி அடிப்படையில் தான் ஒடுக்கப்பட்டாங்க. ஸோ ஜாதி அடிப்படையில் தான் இத்தனை மக்கள் மீதும் தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது. அப்போது அதே ஜாதி அடிப்படையில் கெசட் அதை அதை அட்டவணைப்படுத்துகிறாரு அண்ணல் அம்பேத்கர். இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இழிவுபடுத்துறதுக்காகவோ, இந்த ஜாதின்னு சொல்லி ஒருத்தரை பெருமைப்படுத்துவதற்காகவோ அது வரல. அவர் அட்டவணைப்படுத்தி இந்தந்த ஜாதியை சார்ந்தவங்க இந்தந்த பிரிவு கீழே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்படுறாங்க, எல்லாராலும் ஒதுக்கப்படுறாங்க. அப்போது அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களை ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படி பிரிக்கிறார். ஸோ இதுதான் ஜாதி அடிப்படையிலான கெசட்டில் இருக்கக்கூடிய பிரிவுகளுக்கான காரணம். இந்த கெசட் ஒழிஞ்சால் ஜாதி ஒழிஞ்சிருமானா ஒழியாது. கெசட் இருந்தால் மட்டும்தான் கெசட்டில் நமக்கான உரிமைகளும் வாய்ப்புகளும் கொடுத்ததுனால தான் நாம் இந்த அளவுக்கு வளர முடிஞ்சிருக்கு. இன்னும் வளரணும் அப்படின்னா அது இருக்கணும். அடுத்தது இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடில் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன், பொருளாதாரத்தில் நலிவடைந்த உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு தான் அதில் நிறைய டிபேட் இருக்கும். ஸோ எந்த அடிப்படையில்னா, ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சமூக நீதிக்கானது, அது பொருளாதார வறுமையை ஒழிப்பு திட்டம் கிடையாது, ஜாதி ஒழிப்பு திட்டம். ஸோ அதனால தான் அதை நாம் எல்லா திராவிடம் சார்ந்த இல்லை அம்பேத்கரியம் சார்ந்த எல்லாருமே எதிர்க்கிறோம். கம்யூனிஸ்ட்டுகள் பொருளாதாரத்தில் நலிவடைந்தேன்னு பார்த்தோன்னே அவங்க ஓட் போட்டாங்க. ஸோ அவங்க 3 நாளில் அந்த இது பில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆனால் அந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்ததில் வேறு எந்த பிரிவினை சார்ந்த பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களும் வரமாட்டாங்க. பிசியில் இருக்கிற பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவங்களுக்கு கிடையாது, எம்பிசியில் இருக்கிற பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு கிடையாது. ஸோ SC/STயில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்களுக்கு அந்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் கேஸ்ட்டுக்கு மட்டும்தான் உண்டு. அதுவும் 10% அப்படிங்கிறது அவங்களோட பாப்புலேஷனை விட ஓவர் அப்படிங்கிறதுனால அது கடுமையாக எதிர்க்கப்படுது. அண்ட் அது அஃப்கோர்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகவும் இருக்குது. இதில் பயன்படுத்தக்கூடிய சொற்களெல்லாம் கிட்டத்தட்ட நிறைய சொல்லிட்டேன். பிற்படுத்தப்பட்ட மக்கள்னால் இந்திய அளவில் யாரெல்லாம் சொல்லுவாங்கன்னா, பிசி,
எஸ்சி/எஸ்டி இவங்க 3 பேருமே சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி, எஸ்சி/எஸ்டி இங்கே தான் எம்பிசிக்கு சிறப்பு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்தியாவிலே 69% இடஒதுக்கீடு இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். ஸோ அந்த 69% இடஒதுக்கீடு யாருக்கு இருக்குது? பிசி, எம்பிசி, எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்கவுங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்சி/எஸ்டிக்கு தான் அதிக இடஒதுக்கீடு இருக்கா? இல்லை, பிசி தான் அதிக பாப்புலேஷன் இருக்கீங்க, பிசிக்கு தான் அதிக இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அடுத்தது பிசி, அடுத்தது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எம்பிசி, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். அதுக்கப்புறமா இதில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் வகுப்பு அப்படிங்கிற பயன்படுத்தப்படுது, அதாவது கிளாஸ், குரூப்பு அந்த மாதிரியான இதுக்கு. ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு, இது வந்து ரிசர்வேஷனும் பயன்படுத்துகிறாங்க, அஃபர்மேட்டிவ் கேசஸ் அப்படின்னும் பயன்படுத்துகிறாங்க. பிரதிநிதித்துவம்னு வந்தாலுமே அது ரிசர்வேஷனை தான் குறிக்கும் அது. ஆனால் அந்த வார்த்தை இதில் பெருசாக இருக்காது. பிரதிநிதித்துவம் இதில் ஃபஸ்ட்டு இதில் கொடுக்கல. அடுத்து இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழக்கு 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கை வந்து இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு வழக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ மாறுபட்ட தீர்ப்பு, சிறுபான்மை தீர்ப்பு அப்படிங்கிற சொற்றொடர்கள்லாம் எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னா, அரசியலமைப்பு நீதிமன்றங்களான உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றத்துலேயும் அரசியலமைப்பு சட்டம் தொடர்பான வழக்குகள் வரும்போது, இது மாதிரியான வழக்குகள் வரும்போது ஒரு நீதிபதி விசாரிக்க மாட்டாங்க, பல நீதிபதிகள் விசாரிப்பாங்க. அந்த பல நீதிபதிகளில் பெரும்பான்மை தீர்ப்பு யாருடையதோ அதுதான் தீர்ப்பாக கன்சிடர் செய்யப்படும். 3 பெஞ்ச் 5 பெஞ்ச் இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து இதை தான் குறிக்கும். ஸோ இந்த இடஒதுக்கீடு சார்ந்த வழக்கில் வந்து 103வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்த அந்த வழக்கில் யூ லலித், ரவீந்திர பட், தினேஷ் மகேஸ்வரி, பேலா திரிவேதி, ஜேபி பர்திவாலா 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு விசாரிக்கிறாங்க. அதில் வந்து தினேஷ் மகேஸ்வரி, பேலா திரிவேதி, ஜேபி பர்திவாலா 3 பேரும் சட்ட திருத்தத்தை ஆதரித்து தீர்ப்பு வழங்குறாங்க. அதை எதிர்த்து தீர்ப்பு வழங்கினது வந்து ரவீந்திர பட். தலைமை நீதிபதி வந்து அந்த தீர்ப்போடு உடன்பட்டதுனால அது மற்றவங்க 3 பேர் தீர்ப்பு வந்து பெரும்பான்மை தீர்ப்பு, இது சிறுபான்மை தீர்ப்பு அப்படின்னு தலைமை நீதிபதி ஆதரித்தா அது வந்து பெரும்பான்மை தீர்ப்பாக ஆகாது. பெரும்பான்மை நம்பர் தான் முக்கியம் இங்கே. ஸோ மைனாரிட்டி ஜட்ஜ்மெண்ட், டிசென்டிங் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற சொற்களை இங்கே வந்து பெரும்பான்மை தீர்ப்பு, சிறுபான்மை தீர்ப்பு அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. க்ரீமி லேயருங்கிறது இந்திய அளவில் பிசிக்கு இருக்குது. ஸோ பொருளாதாரம், பிசி கம்யூனிட்டியோட இடஒதுக்கீடு வந்து பொருளாதார அளவில் இடஒதுக்கீடு குறைக்கப்பட்டிருக்கும் இந்திய அளவில். ஸோ அதுதான் க்ரீமி லேயர். அதை பற்றி தனியாக இன்னும் விரிவாக பேசலாம். கான்ஸ்டியூஷனுங்கிறது அரசியலமைப்பு சட்டம், ஆர்டிக்கல்ங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது அரசு கொள்கை வழிகாட்டு நெறிமுறைகள். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே. ஃபார்மல் ஈக்குவாலிட்டி வடிவ சமத்துவம். சப்ஸ்டான்ஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்தை பிழிந்தால் கிடைப்பது சமத்துவம் எனும் சாரம் அப்படிங்கிற அடிப்படையில் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி இவ்வளோ போதும். நாளை மற்ற கதைகள், அதாவது அடுத்த கட்டுரை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.